வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கூட்டணி கட்சிகளின் நிர்பந்தத்துக்கு பணிந்து நடந்ததா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு? மார்க்கண்டேய கட்ஜு புகார்களுக்கு மன்மோகன் விளக்கமளிக்க மத்திய அரசு வலியுறுத்தல். கர்நாடகா, கேரளாவில் தொடர் மழை. மேட்டூர் அணை நீர்மட்டம் 60.89 அடியாக உயர்வு. ஒகேனக்கல், பவானியில் வெள்ள எச்சரிக்கை. 5 மாவட்டங்களில் புதிதாக ITI நிறுவனங்கள். 6 இடங்களில் ESI மருந்தகங்கள் அமைக்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. விரிவான செய்திகள். மார்க்கண்டேய கட்ஜு குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்று மத்திய பார்லிமெண்டரி விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு 2004ஆம் ஆண்டில் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய ஒருவரை நீதிபதியாக நியமிக்க அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கூட்டணியில் இருந்த தமிழக கட்சி மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினை தொடர்பாக தன்னை சிலர் சந்தித்ததாக அப்போதைய சட்ட அமைச்சர் பரத்வாஜ் ஒப்புக் கொண்டுள்ளார். இப்பிரச்சினை கடந்த 2 நாட்களாக பார்லிமெண்டை முடக்கிய நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மத்திய பார்லிமெண்டரி அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறுகையில், கட்ஜு புகார்கள் மூலம் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எவ்வாறு செயல்பட்டது என்பது வெளிப்பட்டுள்ளதாகவும், அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு இப்பிரச்சினையில் நெருக்கடி அளிக்கப்பட்டதா என்பதை அவர் விளக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இவ்வளவு பெரிய பிரச்சினை எழுந்துள்ள போதும் தொடர்ந்து மன்மோகன் சிங் மௌனம் காத்து வருவது இதில் மறைப்பதற்கு ஏதோ இருப்பதாக சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். கர்நாடக மாநில அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 60.89 அடியாக உயர்ந்தது. கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காவிரி ஆற்றிலிருந்து தற்போது மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 28,417 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 800 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இந்நிலையில் புதனன்று அணையின் நீர்மட்டம் 60.89 அடியை எட்டியது. அணையின் மொத்த கொள்ளளவு 120 அடியாக உள்ள நிலையில் கடந்த 5 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 12 அடி உயர்ந்தது. தொடர்ந்து கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மேலும் உயரக்கூடும். அணையின் நீர்மட்டம் மளமளவென உயர்வதால் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் தங்களுடைய வேளாண் பணிகளை துவக்க திட்டமிட்டுள்ளனர். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பியுள்ளன. இந்நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 27,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் தமிழக எல்லையான ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதையிலும் தண்ணீர் ஓடுவதால் பாதுகாப்பு கருதி நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 5 நாட்களுக்கு மேலாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்கவும் பரிசலில் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் உல்லாசம் அனுபவிக்க வந்தவர்கள் பெரும் ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பினர். மேலும் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதையில் போலீசார், தீயணைப்புத் துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பவானி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை அடுத்து கரையோர மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக, கேரள வனப்பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கோவை மாவட்டம் பில்லூர் அணை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. 98 அடி வரை நீர்மட்டம் உயர்ந்துள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி 4 மதகுகள் வழியாக உபரி நீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. இதனால் மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பவானி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. 40 வருஷமா இங்கத்தான் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்களுக்கு இடைஞ்சல் இல்ல. ஆனா தண்ணி மேல போயிருவோம். தண்ணி வத்தணும்னு கீழே இருந்துக்குவோம். இப்ப தண்ணி ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்குது. வீட்டுக்கிட்டயே வர்ற மாதிரி இருக்குது. எங்களுக்கு பாதுகாப்பான இடம் குடுக்கல. ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் கொடுக்கறோம். அப்புறம் உங்களுக்கு இடைஞ்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு தரேன்னு சொன்னாங்க. இப்ப எங்களுக்கும் இடைஞ்சலா இருக்குது. தடம் இல்ல, தடம் பூரா தண்ணி நிக்குது. எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நாங்க கேட்கறோம். சொன்னாங்க, போய் தாலுகா ஆபீஸ்ல போய் விண்ணப்பம் எல்லாம் எழுதி கொடுத்து தாசல்தார்கிட்ட எல்லாம் சொல்லி மணிகாரு இங்க பார்த்தாரு, பிடிச்சாரு. இனி ஒண்ணு பேச்சு ஒண்ணு எடுக்கலிங்க. அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கல. 100 அடி கொள்ளளவு கொண்ட பில்லூர் அணைக்கு தற்போது 10,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் தொடர்ந்து வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றிலும் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது.
5 மாவட்டங்களில் புதிய அரசு ITIக்கள் துவக்கப்படும் என்றும் தொழிற்சாலை பதிவுக்கு வலைதளம், ESI மருந்தகங்கள் உள்ளிட்ட அறிவிப்புகள் முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் வெளியிட்டார். தமிழக சட்டசபையில் கேள்வி நேரத்திற்கு பின்னர் முதல்வர் ஜெயலலிதா புதன்கிழமையன்று விதி எண் 110 கீழ் 2 அறிக்கைகளை வாசித்தார். நடப்பாண்டில் திருச்சி, விழுப்புரம், நெல்லை, கடலூர், திருப்பூர் மாவட்டங்களில் 5 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்படும் என்று ஜெயலலிதா அறிவித்தார். நடப்பாண்டில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மணிகண்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கடையநல்லூர், கடலூர் மாவட்டத்தில் உள்ள காட்டுமன்னார் கோவில், திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலைப்பேட்டை ஆகிய 5 இடங்களில் உள்ள இளைஞர்கள் தொழிற்கல்வி பயின்று வேலைவாய்ப்பு பெற்று பயனடையும் வகையில் 40 கோடியே 4 லட்சம் ரூபாய் செலவில் 5 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 6 இடங்களில் ESI மருந்தகங்கள் துவக்கப்படும் என்றும் ஜெயலலிதா அறிவித்தார். நடப்பாண்டில் கூடங்குளம், நாரணமங்கலம், திருச்செந்தூர், ஓசூர், சிப்காட் 2, நெய்வேலி மற்றும் சிவகாசி, நாரணபுரம் ஆகிய 6 இடங்களில் புதிதாக மருந்தகங்கள் துவங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தொழிற்சாலை பதிவு, உரிமம் வழங்கல், புதுப்பித்தல் ஆகிய பணிகள் வலைதளம் மூலம் மேற்கொள்ளப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதன் மூலம் ஆன்லைன் வழியாக இப்பணிகளை மேற்கொள்ளலாம். உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி மார்கண்டேய கட்ஜு தெரிவித்துள்ள விஷயங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தபோது நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக நடந்ததாக சில கருத்துக்களை மார்கண்டேய கட்ஜு வெளியிட்டுள்ளார். ஜெயலலிதா குறித்தும் அதில் கருத்து தெரிவித்துள்ளார். புதன்கிழமையன்று தமிழக சட்டசபையில் மார்கண்டேய கட்ஜு கூறிய கருத்து தொடர்பாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி பிரச்சினை எழுப்பினார். ஆனால் தனக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி அவர் வெளிநடப்பு செய்தார். உச்சநீதிமன்றத்திற்கு நீதிபதியாக சென்ற கட்ஜு என்பவர் தான் பதவி வகித்த 7 ஆண்டு காலத்திற்கு பிறகு அந்த நீதிபதியை பற்றி தனது வலைதளத்தில் குறிப்பிட்ட கருத்து குறித்து இன்று அவையிலே நான் பிரச்சனை எழுப்ப விரும்பினேன். அதற்கு அனுமதி மறுத்த காரணத்தினால் இன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வெளிநடப்பு செய்திருக்கிறேன். கடந்த 10ஆம் தேதி துவங்கிய தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரிலிருந்து 11ஆம் தேதி, 17, 18 மற்றும் 22ஆம் தேதியன்று 4 முறை திமுக MLAக்கள் வெளியேற்றப்பட்டனர். இதையடுத்து கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்வதாக சபாநாயகர் தனபால் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து செவ்வாயன்று இரவு திமுக தலைமையகத்தில் MLAக்கள் கூட்டம் நடந்தது. இடைநீக்கம் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி தமிழக சட்டசபையில் ஜனநாயகம் படும் பாடு எனும் தலைப்பில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன கூட்டம் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி 31ஆம் தேதி சென்னையில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையிலும் பிற மாவட்டங்களில் ஆகஸ்ட் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் கண்டன கூட்டம் நடத்துவதெனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிரபல நிறுவனங்களின் 53,966 கோடி ரூபாய் வாராக்கடனை வசூலிக்க பொதுத்துறை வங்கிகள் அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வங்கி ஊழியர் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. தமிழ்நாடு வங்கி ஊழியர் சங்கம் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் கிருஷ்ணன் புதனன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். வங்கிகளில் 10 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் பெற்று திரும்ப செலுத்தாத நிறுவனங்களின் பட்டியலை அவர் வெளியிட்டார். 1000 கோடிக்கு மேல் கடன் பெற்று திரும்ப செலுத்தாமல் 1129 நிறுவனங்கள் உள்ளதாகவும் கூறினார். மொத்தம் 53,966 கோடி ரூபாய் வாரா கடன்களை வசூலிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காமல் தொழிலதிபர்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். 10 கோடி அதற்கு மேல் கடன் வாங்கி திருப்பி கட்டாத பட்டியலை மட்டும் தான் நாங்க இங்க வெளியிடுறோம். இது 1129 கடனாளிகள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளிலிருந்தும் 53,966 கோடி ரூபாய் அவர்கள் பணம் கட்டல. 1129 கடனாளிகள் 10 கோடி நாங்க அது கீழே இருக்கிறது எடுக்கல, ரிலீஸ் பண்ணல. நிறைய இருக்கு இந்தியா முழுக்க 10 கோடி அதற்கு மேல் கடன் வாங்கி திருப்பி கட்டல. இப்ப நாங்க என்ன அந்த அரசாங்கத்திட்ட கேட்கிறோம் சொன்னா, இந்த கடனாளிகள்ட்ட இந்த 54,000 கோடியை வசூல் செய்வதற்கு இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எதையும் செய்யல. இன்னும் ஒரு முக்கியமான ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பட்டியலை வெளியிடக்கூட மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை.
இதில் கடனை திரும்பச் செலுத்தாத பல்வேறு நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வங்கி ஊழியர் சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன. இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனம் வாராக்கடன் பட்டியலை வெளியிட்டாலும் இது முழுமையானதல்ல, எடுத்துக்காட்டுதான் என்று தெரிவித்துள்ளன. ரம்ஜான் நோன்பில் இருந்தவருக்கு வலுக்கட்டாயமாக சப்பாத்தி சாப்பிடச் செய்ததாக சிவசேனா எம்பி மீது எழுந்துள்ள புகார் குறித்து ஏற்பட்ட அமளியால் லோக்சபா சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சிவசேனா எம்பி டெல்லியில் உள்ள மகாராஷ்டிர சதானில் உணவருந்த செல்லும் போது அங்கிருந்த முஸ்லிம் ஊழியருடன் தகராறில் ஈடுபட்டதாகவும் ரம்ஜான் நோன்பில் இருந்த அந்த ஊழியருக்கு வலுக்கட்டாயமாக சப்பாத்தியை ஊட்டியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. லோக்சபாவில் புதனன்று கேள்வி நேரம் முடிந்ததும் கேரளாவை சேர்ந்த காங்கிரஸ் எம்பி இதுகுறித்து பிரச்சினை எழுப்பினார். அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று சிவசேனா எம்பி அனந்த் கீதே மறுத்தார். राजीव रंजन जी सब अपनी सीट पे जाइए अध्यक्ष जी। मैं देख लूंगी उनको, मैंने डाटा है उनको। ये नॉट प्रॉपर। यस अध्यक्ष जी। இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட அமளி காரணமாக சபையை 15 நிமிடங்களுக்கு சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் ஒத்திவைத்தார். தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 16 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,256 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,657 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 48 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,465 ரூபாயாக இருந்தது. பருத்தி ஏற்றுமதி மற்றும் நூல் விலை உயர்வால் பொள்ளாச்சி பகுதியில் கைத்தறி புடவை உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அருகே உள்ள நெகமம், காட்டம்பட்டி, குள்ளக்காபாளையம் ஆகிய பகுதிகளில் கைத்தறிவு நெசவு பிரதான தொழிலாக உள்ளது. வீடுகளில் தறிகளை போட்டு கைத்தறி புடவைகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றனர். இங்கு உற்பத்தியாகும் புடவைகள் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. பருத்தி ஏற்றுமதி மற்றும் நூல் விலை உயர்வால் நெசவாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு கைத்தறி புடவை உற்பத்தியும் வெகுவாக குறைந்துள்ளது. கைத்தறியில் தயாரிக்கும் புடவைகளை மத்திய மாநில அரசுகள் விசைத்தறி மூலம் தயாரிக்க மறைமுகமாக உத்தரவிட்டிருப்பது வருத்தம் அளிப்பதாக நெசவாளர்கள் தெரிவித்தனர். கைத்தறி வளரணும்னா இந்த விசைத்தறியில் போட்டிருக்கிற கைத்தறி ரக சேலைகளை எல்லாம் அந்த ரகத்தை எல்லாம் தடுத்து நிறுத்தி அவங்க அந்த விசைத்தறிக்கு உண்டான அகலம் எவ்வளவோ அதைத்தான் தயார் பண்றதுக்கு மத்திய அரசு மாநில அரசு அனுமதி கொடுக்கணும். ஆனா இந்த மத்திய மாநில அரசு கைத்தறி ரகத்துக்கு பூரா அனுமதி அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆகி போச்சு. எங்க பார்த்தாலும் கைத்தறி சேலை விசைத்தறியில் போட்டு தயார் பண்றாங்க. இதுல ஆயிரக்கணக்கான தறி இருந்த இடத்துல இன்னைக்கு 100 தறி 150 தறி தான் இருக்குது. இதுல விசைத்தறிக்கு அதிகமா கொடுத்து தயார் பண்ணி இன்னைக்கு கைத்தறி இதையே இன்னைக்கு நுழைஞ்சு போச்சு. கடந்த சில ஆண்டுகளாக கைத்தறி நெசவாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் மின் தட்டுப்பாடு, ஜரிகை விலை உயர்வு போன்றவற்றால் கைத்தறி புடவைகளின் விலை உயர்ந்துள்ளதாக ஜவுளி வியாபாரிகள் கூறினர். தொழிலாளர் முதல்ல 100% இப்ப 40% கம்மியாயிட்டாங்க. எதுன்னா இந்த பவர் கட்டு, கரண்ட் மின்சார தடை, பருத்தி விலை ஏற்றுவதனால ரொம்ப விலை உயர்வு, ஜரி விலை உயர்வு, சாயக்கூலி எல்லாம் அதிகமாயிருச்சு. அதனால இப்ப ரொம்ப விலை ஏற்றத்தில் வந்துருச்சு. கைத்தறி சேலையோட ரேட்டு விலை உயர்ந்துருச்சு. எங்களுக்கு விற்பனை கம்மியாயிருச்சு, குறைஞ்சிருச்சு. மேற்கொண்டு மத்திய கவர்மெண்ட் இந்த பெட்ரோல் விலை உயர்வு, இந்த பருத்தி ஏற்றுமதி இதெல்லாம் கொஞ்சம் தடை செஞ்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் பெருக்குனா நல்லா இருக்குன்னு சொல்லி நான் கேட்டேன். நலிவடைந்த நிலையில் உள்ள கைத்தறி தொழிலை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று நெசவாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.